அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், தான் பெற்ற மகன், மகள், அவர்களுக்கு பிறந்த பேரக்குழந்தைகள் இவற்றை பார்த்து பல வழிகளில் அன்பு செலுத்தக்கூடிய பல குடும்பங்கள் இருக்கக்கூடிய இதே சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் தான் பெற்ற மகன், மகள், அவர்களுக்கு பிறந்த பேரக்குழந்தைகள் மீது சிறிதளவேனும் பாசம் இல்லாமல் ஏதோ எதிரியை பார்ப்பது போல இருக்கக்கூடிய வயதான பெரியோர்கள் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளவும், அன்பு இல்லாமல் இருக்கக்கூடிய மகன், மகள், பேரக்குழந்தைகள் மீது அன்பாக நடந்து கொள்ளவும், அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கவும் செய்யக்கூடிய ஒரு எளிய வசிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நமது அன்பர்களில் பலர் தொடர்ந்து எமக்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள், எனது பெற்றோர்கள் மகன், மகள் என்ற பாசம் இல்லாமல் இருக்கிறார்கள். எங்கள் மீது வெறுப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு பிறந்த அவர்களுடைய பேரக்குழந்தைகள் மீது கூட கொஞ்சமும் அன்பு இல்லை, எதிரியை பார்ப்பது போல பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வசிய முறை இருக்கின்றதா? அந்த வசிய முறையை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது எங்கள் மீது மீண்டும் அவர்கள் பழைய முறையில் அன்பு செலுத்த வாய்ப்புகள் கிடைக்குமா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களுக்காகவும் இந்த காணொளியை புதிதாக காணக்கூடிய நபர்களுக்காகவும் இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பார்த்து பயன்பெறுங்கள். மகன், மகள், பேரக்குழந்தைகள் என்ற எந்தவிதமான அன்பும் இல்லாமல் எதிரியை பார்ப்பது போல பார்க்கக்கூடியவர்களை சரி செய்யக்கூடிய இந்த வசிய முறை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நபர்கள், இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், காட்டாற்று வெள்ளம் ஓடக்கூடிய இடத்தில் இருக்கும் வெண் மரத்தினுடைய வேர் மற்றும் பட்டை, கோலியாவரை மூலிகையின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய வேர், இவற்றுடன் சிறிதளவு பச்சை கற்பூரம் சேர்த்து நன்றாக எரிக்க வேண்டும். எரிக்கும் பொழுது எந்த உறவு உங்களிடம் வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுடைய பெயரை முழுவதுமாக சொல்லிக்கொண்டே இந்த பட்டைகளையும் வேரையும் எரிக்க வேண்டும். எரித்து முடித்து சாம்பலாக கருக்கிய பிறகு சனிக்கிழமை அன்று காலை நேரத்தில் ஒரு புதிய மண் சட்டியை வாங்கி அதில் அரை பாகம் அளவிற்கு நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளெருக்கன் நாரில் எடுக்கப்பட்ட திரியினை போட்டு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த தீபம் எரியும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய புகையானது படியும்படியாக மேலே ஒரு சட்டியில் சிறிதளவு சுத்தமான பசுநெய்யை தடவி விளக்கு ஒளியிலிருந்து வரக்கூடிய புகை அனைத்தையும் அதில் படியும்படி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்து முடித்து அந்த விளக்கானது எரிந்து அணைந்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சட்டியில் இருக்கும் புகையால் சேர்ந்த மையினை ஏற்கனவே எரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருள்களுடன் கலந்து நன்றாக அரைத்து மை போல் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மையினை எந்த நபர் உங்களை வெறுக்கின்றாரோ அந்த நபர்களுடைய உடல், உடை அல்லது அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருள்களில் அதிகமாக வெளியில் தெரியாதவாறு லேசாக தடவிவிட்டால் போதும், அவர்கள் உங்களுக்கு வசியமாகி விடுவார்கள். இது நாள் வரை மகன், மகள், பேரக்குழந்தைகள் என்ற பாசம் கொஞ்சமும் இல்லாமல் இருந்த அவர்கள் தன்னுடைய மகன், தன்னுடைய மகள், தனது பேரக்குழந்தைகள் என்ற அன்பு மனதில் பொங்க ஆரம்பித்து விட்ட பிறகு உங்களை தேடி வந்து பாசமழை பொழிவார்கள். குடும்பத்தை ஒன்றிணைக்கச் செய்யக்கூடிய இந்த வசிய முறையினை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தினால் மிகவும் நன்மை கிடைக்கும். இந்த வசிய முறையை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள், இந்த வசியமை தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்கள்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.